Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா who is the first Indian to win the best actress award at the Cannes Film Festival அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ Cannes Film Festivalல best actress அப்படிங்கற அவார்ட் ஓகேங்களா? என்ன கேட்டகரிக்கு கீழ அப்படினு பார்த்தோம்னா the uncertain regard அப்படினு சொல்லக்கூடிய கேட்டகரி ஓகேங்களா? சோ என்ன கேட்டகரி சொல்றாங்கன்னா the uncertain regard அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கேட்டகரிக்கு கீழ ஓகேங்களா? சோ இந்த கேட்டகரிக்கு கீழ ட்ரெடிஷனல் ஐடியாஸை தாண்டி அன்கன்வென்ஷனலா இருக்கக்கூடிய ஐடியாஸ்ல மூவிஸ் எடுப்பாங்க ஓகேவா? ஸோ அதை ரெகக்னைஸ் பண்றதுக்காக தான் இந்த அன்சர்டைன் ரிகார்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரி. அதுக்கு கீழே பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினது யாருன்னா இந்தியாவை சேர்ந்த அனுஷ்யா சென்குப்தா அப்படிங்கிறவங்க ஓகேவா? ஸோ என்ன மூவி அப்படின்னு பார்த்தோம்னா ஷேம்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூவிக்காக தான் வாங்கியிருக்காங்க ஓகேவா? ஸோ ஷேம்லெஸ் அப்படிங்கிற இந்த மூவிக்காக தான் இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டகரி அப்படின்னா அன்சர்டைன் ரிகார்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which film won the Loss Enough Award for Best Short Film at the 77th Cannes Film Festival அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா? ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா சன்ஃப்ளவர்ஸ் were the first ones to know அப்படின்ற இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு தான் லாஸ் இனஃப் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சதானந்த நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டராக இருந்திருக்காங்க ஓகேவா? ஸோ சன்ஃப்ளவர்ஸ் were the first ones to know. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இதே கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா? ஸோ இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் அவார்டுன்னு சொல்றாங்க ஓகேங்களா? செகண்ட் பிரஸ்டீஜியஸ் அவார்டுன்னு கூட சொல்றாங்க. ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்துக்கு வந்து இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற படத்துக்கு ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ் 77th Cannes Film Festivalல. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா? அடுத்தது, which country has been given the name Rimal cyclone? The Rimal cycloneக்கு பேர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓமன் ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அரேபிக் டேர்மா இருக்கு. ஸோ அரேபிக் டேர்ம் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங் ஓகேவா? ஸோ ரீமால் அப்படின்னா அரேபிக் டேர்ம், ஓமன் வச்ச பேரு மீனிங் சாண்ட் ஓகேவா? அடுத்தது, மவுண்ட் இபு ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் லொக்கேட்டட் இன் எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கு ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக எரப்ட் ஆயிருக்கு, அதனால தான் நியூஸ்ல பார்க்குறோம் ஓகேவா? அடுத்தது, which former Pakistani cricket player has been appointed as the brand ambassador of the 9th ICC Men's T20 World Cup 2024 9th tournament ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாகித் அஃப்ரிடி ஓகேங்களா? இதற்கு முன்னாடி நம்ம செய்தியில பார்த்துருப்போம் யுவராஜ் சிங், உசைன் போல்ட், அடுத்தது சாகித் அஃப்ரிடி 3 பேர் அம்பாசிடர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.